ஏ அஞ்சு, என்னடி இது கோலம்? என்னடி கழுத்துல தாலியெல்லாம் போட்டு வச்சிருக்கிற? டேய், என்னடா இது? என்னம்மா இது எல்லாரும் கேக்குறோம்ல? டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்ப? அத்தை போய் முறா, யாரா உனக்கு அத்தை? அத்தை, மாமா ஏற்கனவே முடிவு பண்ண கல்யாணம் தானே, ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க? முடிவு பண்ண கல்யாணத்தை நீங்க நடத்த ஏற்பாடு பண்ணவே இல்லை. உங்க பையன் சேரணும்ட்டே இருந்தீங்க. சேர்ந்து தான் குழந்தை பிறந்துச்சுல, அதுக்கப்புறம் இதை பத்தி யாரும் பேசுனீங்களா? இல்லவே இல்லை. ஒரு நாள் மாமா கிட்ட பேசுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். இருப்பா, பையனும் முடிவு சொல்லணும், பையன் பேரனை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாப்பான்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. எத்தனை நாளைக்கு தான் நீங்க இப்படி நடந்துட்டே இருப்பீங்க சொல்லுங்க? நானும் பார்த்துட்டே இருந்தேன், நீங்க நடத்துற மாதிரி தெரியல. அஞ்சு கிட்ட கேட்டேன், அஞ்சு யோசிச்சான், சொன்னேன், சரின்னுட்டா. சரின்னு கல்யாணத்தை முடிச்சிட்டோம், அவ்வளோதான். அதுக்குன்னு ஏப்பா முடிவு பண்ண கல்யாணம்னா உங்களுக்கு பண்ணாம இருப்பாரா சொல்லு. பண்ணியிருப்பார்ல. அந்த மனுஷன் இப்படி கிடக்கிற நிலைமையில நீங்க வந்து இப்படி நிக்கிறீங்களே, அது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏண்டி அஞ்சு, உனக்கு எங்கடி போச்சு புத்தி? இப்படிலாம் பண்ணலாமாடி நீ? அப்பா முன்னாடி தான் கல்யாணம் நடக்கும், நீ ஒத்த வார்த்தையில சொல்லக்கூடாது. நாங்கெல்லாம் என்ன செத்தா போயிட்டோம் உனக்கு? எல்லாரும் இருக்கோம்ல, அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் இருந்து உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு வந்திருக்க. மாமா எங்க கல்யாணம் நடத்தி வைக்கிற மாதிரி தெரியலையே, அதனால தான் நாங்கள் பாட்டுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டோம். சரி விடுங்க, யார் பண்ணா என்ன, மாமா பண்ணா என்ன, நாங்கள் பண்ணா என்ன? மாமா இப்படி பண்ண வேண்டிய கல்யாணம் தானே, நல்லபடியாக முடிச்சாச்சு. ஏன்னா கார்த்திகை மாதத்துலேயே முடிச்சிடலான்னு தான். அப்புறம் இந்த மார்கழி வந்துருச்சு. மார்கழி வந்துச்சுன்னா கல்யாணம் நடக்கக்கூடாது, ஏதோ அந்தந்த மாதம் அப்படி எப்படியாவது ஏதாவது சொல்லுவீங்க. இனி தை மாதத்துல தான், எதுக்கு நாளை இழுத்து போட்டுக்கிட்டு டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான், முடிச்சாச்சு. இப்போ அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அட பாவி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளோ திமிரா பேசிக்கிட்டு இருக்க அஞ்சு. இது மட்டும் உன் அண்ணங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நீ என்ன ஆவன்னு தெரியாதடி. ஆமா, மாப்பிள்ளைகளுக்கு தெரியட்டும் உனக்கு இருக்கு அப்புறம். ஏண்டி, உன்னை கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் வரைக்கும் பெத்து வளர்த்து ஆளாக்கி கடைசியில் உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு நீ போவ, இவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நினச்சியா? வரட்டும் எல்லாரும், உன்னை என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருடி. அடி அஞ்சு, நான் கூட உன்னை நல்ல பிள்ளைல நினச்சிக்கிட்டு தெரிஞ்சு, ஆனால் இவ்வளோ கேடுகட்ட பிள்ளையால இருப்ப போல நீ. நீ பாருங்க அஞ்சு, நீங்க எதுக்கு பேசுறீங்க? அவங்க பெத்தவங்க, அவங்க பேசுறாங்க, நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? டேய் பாவி பயலே, பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு பேச்சா பேசுற நீ? அவளுக்கு நான் அத்தை வேணும், மொற வேணும்டா. நான் பேசுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கு எதுக்குடா, நீ ஏன்டா கேட்குற? நான் ஏன் கேட்குறேன்னா, நான் அவளை தொட்டு தாலி கட்டின புருஷன், நான் கேட்காம யார் கேட்பா? அத்தை, நீங்கள் அஞ்சுவை என்ன வேணாலும் பேசுங்க, திட்டுங்க, அடிக்க கூட செய்யுங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஆனால் அவங்க எதுவும் பேசக்கூடாது. அவங்களுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு, அவங்க பேசுறாங்க, நீ ஏன் கேட்குற? டேய் வாயை மூடிட்டு நில்லுடா. நீ பண்ண காரியத்துக்கு இந்த மனசை மட்டும் இப்போ எந்திரிச்சு நின்னாருன்னு வை, உன்னை வெட்டி கண்ணதுன்னு ஆக்கியிருப்பாரு. ஏத்த, ஏன் மாமா என்னை வெட்டி கண்டு தூங்கிட்டு ஆக்க போறாரு? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். மாமாக்கு பிடிச்ச மாப்பிள்ள நான் தான். இந்த உலகத்திலே மாமாக்கு வேற யாரை கொண்டு வந்து நிறுத்துங்க, யாரும் எனக்கு பிடிக்கல, விக்கி பையன் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னவர் அவர். அதனால மாமா அப்படிலாம் பண்ணவே மாட்டார். அவ்வளோ தைரியமா உனக்கு? என்னடி பேசுறதெல்லாம் அவன் பேசிக்கிட்டு இருக்கேன், ஊமக்கோழி மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க நீ? மாப்பிள்ளைக்கு உடனே போனை போட்டு இந்த விஷயத்த நான் அதை சொல்றேன். தம்பி, நானும் அதை தான் சொல்ல வந்தேன். சீக்கிரம் ஃபோனை போட்டு வர சொல்லுங்க அவனை. இந்தா இப்பவே ஃபோன் பண்றேன். இருங்க மாமா, ஒரு நிமிஷம். எதுக்கு அண்ணன் வரும்ல எப்படியும் ஹாஸ்பிட்டலுக்கு, அதுக்கு முன்னாடி நீங்க எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீ பண்ண வேலையெல்லாம் பண்ணிட்டு பேசாத, பேசாம நில்று சொல்லிட்டு. என்ன மாமா பெருசா பண்ணிட்டேன்? பேசாம இருமான்னே. பேசுப்பா, சீக்கிரம் அவனை வர சொல்லு. எனக்கு அவர் முடியாம இருக்கிறது கூட பெருசா அப்ப தெரியல, இது வந்து நிக்கிது பாரு, இதுதான் எனக்கு பெருசா இப்ப இருக்கு. ஹலோ மாப்பிள்ள, அருண் மாப்பிள்ள. விக்கி பாத்தியா, எனக்கு பயமா இருக்கு, என்னென்ன நடக்க போகுதோ தெரியல. அண்ணன் வந்தா என்ன பண்ண போதோ தெரியல விக்கி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, நான் இருக்கேன், நீ எதுக்கு பயப்படுற? என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், அமைதியா இரு. அமைதியா இரு நீ சொல்லுவ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதன்னு சொல்றேன்ல, இரு ஒரு நிமிஷம். மாமா சொல்லுங்க. கேக்குது மாமா, சொல்லுங்க. மாப்பிள்ள எங்க இருக்கியா? மாமா, ஏன் மாமா, டாக்டர் எதுவும் பணம் கேட்டாங்களா? இந்த பேங்க்ல தான் நிக்கிறேன், இந்த கொஞ்ச நேரத்துல பணம் தந்துருவாங்க, நான் வந்துட போறேன். இப்போ வந்துடுவேன், ஒரு 10 நிமிஷம் நான் வந்துடுவேன். சீக்கிரம் வாங்க, இங்கே முக்கியமான வேலை இருக்கு, முக்கியமான விஷயம் ஒன்று காத்துட்டு இருக்கு, வாங்க. முக்கியமான விஷயம் காத்துட்டு இருக்கா? எனக்கு புரியல மாமா, என்ன சொல்ல வரீங்க? மாப்பிள்ள நீங்க வாங்க மாப்பிள்ள, நான் விஷயத்த தெளிவா சொல்றேன். சொல்லுங்க மாமா, என்னவா இருந்தாலும் ஃப்ரீயா இருக்கு, சொல்லுங்க. மாப்பிள்ள நீங்க வாங்க,
நான் என்னவா இருந்தாலும் பேசுகிறேன். ஏன்னா பேங்கில் நிற்கிறிய, பதட்டப்படுவிய, அதுக்கு தான் சொல்கிறேன். சரி வைங்க. சரி மாப்பிள்ள. ஆ அக்கா, மாப்பிள்ள வந்துகிட்டு இருக்காராம். ஒன்றும் இல்லை, பேங்கில் இருக்கார் போல். நம்ம எதுவும் அப்போதைக்கு பேச முடியாது பற்றில. வரட்டும், நேரில் வரட்டும், நேரில் பார்த்து என்னவா இருந்தாலும் பேசிக்கலாம். சரிப்பா, கரெக்டாக சொன்னீங்க. நேர்லயே வரட்டும். பாவம் அவன் என்ன ஏதுன்னு பதறி போயிடுவான். அடியே, உன்னைய ஊரு போகிறான். என் மாவ நல்லவ, என் மாவ அப்பா அம்மா பேச்சை தான் கேட்பா, அப்பா அம்மா சொல்லுக்கு தட்டாதவ அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேனேடி. இப்படி வந்து இந்த கோலத்தில் நிற்கிறியே, உனக்கே இது நல்லா இருக்காடி? ஏண்டி, அப்பா அம்மா நாங்கள் உனக்கு பார்த்து பண்ணி முடிச்சு வைக்க மாட்டோமா? ஏண்டி உன் வாழ்க்கையை நீயா தேடிக்கிற? இது நல்லதுக்கா இது கெட்டதுக்கான்னு ஒன்றும் புரியலே. நான் கூட கல்யாணம் தள்ளி தள்ளி போகவும் ஒருவேளை நல்ல விஷயந்தான் போல. அவன் ஊரே கெட்டவன் கெட்டவன்னு சொல்கிறாவளே, நாம வாட்டுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணுறவேன்னு நினச்சிக்கிட்டு நான் இருந்தேன். ஆனால் தள்ளி தள்ளி போக சரி நல்ல விஷயந்தான் அவனுக்கு வேண்டான்னு நினச்சேனே, கடைசியில் இப்படி அவனையே கட்டிக்கிட்டு வந்து நிற்கிறியே பாவி மவளே. ஏம்மா, விக்கி அப்படிப்பட்ட பையன்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப நல்ல பையன்தாம்மா. நீ பயப்படுற மாதிரிலாம் விக்கி ஒரு கெட்ட பையன் கிடையாதுமா. நீ எதுக்கு பயப்படுற? பயப்படாத, நல்ல பையன்தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க, பதறீங்க? டேய், எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட பேசுகிற? பேச மம்மிதே நில்லுடா. என் புருஷன் கிடக்கிறதும் நான் இருக்கிற கவலையில் நீ வேற இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறியேடி. வரட்டும், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்க்கா. அருண் மாப்பிள்ள வரட்டும். ஆமாம், அவன் வரட்டும். அவன் வந்தோன்னே அப்புறம் பார்த்துக்குருவோம். என் பெரிய மைனும் வரட்டும். 2 பேரும் வந்தால் தான் தெரியும். சத்யாவுக்கு போன போட்டு சொல்லுவோம். சத்யா அர்ஜுன் மாப்பிள்ளைகிட்ட சொல்லுவாள்ல, இவ பண்ண காரியத்தை நினைச்சதை சாதிச்சிட்டானே இந்த விக்கி பையன். ஆத்தே, சத்யா வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ஒரு மூச்சு வந்தியான். இப்போ நான் 5 பிள்ளை வாழ்க்கையை எடுக்க போகிறான். நல்லா அவளை ஏமாற்றி கல்யாணத்தை முடிச்சிட்டான். அட பாவி பயலே, எம்மாடி இவ்வளோ மோசமானவனாக இருக்கிறானே. நல்ல வேலை இவங்கிட்ட இருந்து நம்ம சத்யா எப்படியோ தப்பிச்சிட்டா. அர்ஜுன் மாப்பிள்ளைக்கிட்ட கெட்டி கொடுத்து நல்லா வாழ்கிறவளையும் ஒரு மூச்சு அவள் வாழ்க்கையை எடுக்க பார்த்தான். எப்படியோ காப்பாற்றியாச்சு. அதை சத்யாவுக்கு போன் போட்டு சொல்லுவோம். மா சொல்லுமா, சோனி மாமனார் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? இப்போ கண்ணதை முழிச்சிட்டாராம்மா? அடியே, அது இல்லை விஷயம். நான் சொல்கிறத கேளு. இங்கே வரு, அவர் அப்படி தான் இருக்காரு. கண்ணெல்லாம் முழிக்கலடி. என்ன ஆச்சு தெரியுமா? இந்த 5 பிள்ளை இருக்குல்ல, 5 பிள்ளை, அதான் அருண் தங்கச்சி, அந்த பிள்ளை என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பிள்ளையும் அந்த விக்கி பையன் இருக்கான் பாரு, அதான் உனக்கு தெரியுமா அந்த விக்கியும் கல்யாணத்தை முடிச்சிருச்சு விளாண்டி. மா என்னம்மா சொல்கிற? எங்கே பார்த்த நீ? மா அதெல்லாம் இருக்காதும்மா. அவங்க அப்பா முடியாமல் இருக்கும்போது அவன் ஏமா கல்யாணத்தை முடிக்க போகிறா? நீ வேற யாரையும் பார்த்துட்டு பேசுகிற. அந்த விக்கி வேற யாரையும் கல்யாணம் பண்ணியிருப்பானோ ஒரு வேளை. என்னம்மா சொல்கிற? எனக்கு புரியலையே நீ பேசுறது. ஐயோ, அப்படி மட்டும் இருக்கக்கூடாதுப்பா. அடியே லூசு கிறுக்கி, நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். அந்த பிள்ளையும் அந்த பயலும் அவங்க அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. கழுத்தில் தாலி தொங்குதுடி. நான் என்ன பார்க்குறது பொய்யா? கழுத்தில் தாலி தொங்குதுன்னு சொல்கிறேன். அந்த பைய கூட்டிகிட்டு வந்திருக்காண்டி அந்த பிள்ளையே. அவங்க அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணி கஞ்சுக்கிட்ட பேசிச்சு. அப்பாவுக்கு முடியலடி வாடின்னு. பார்த்தா 2 கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து நிற்கிதுக்கடி அவங்க அப்பாவை பார்க்க. எனக்கே தூக்கி வாரி போட்டுருச்சு. பார்த்தா அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்து செம்ம திட்டிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா, என்னம்மா சொல்கிற? உண்மையாவா? ஐயோ, அவன் பொல்லாதவனாச்சே. அவங்கிட்ட அந்த பிள்ளை நினச்சே பார்க்க முடியலையே. அட பாவத்தே, என்னம்மா இப்படி? அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியலை, ஏன் இப்படி நடக்குதுன்னு. சே, நான் கூட என்னமோன்னு நினச்சி தள்ளி தள்ளி போகுதே, அந்த பிள்ளை வாழ்க்கை காப்பாற்றிடலான்னு நினச்சேன். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. சத்யா, பாவண்டி அந்த பிள்ளை. அதை விடு, அருணுக்கு விஷயம் தெரியுமா? அருணுக்கு தெரியாது. உங்கள் அப்பா ஃபோன் பண்ணார். அருண் பேங்கில் நகையெல்லாம் அடகு வச்சுட்டு பணம் வாங்கிட்டு இருக்காப்லையா. இந்த நேரத்தில் எதுக்கு சொல்வானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்லலை. அருண் ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும்னு விட்டாச்சுடி. அருணுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. இந்த பிள்ளை என்னடி இப்படி மோசமாக இருக்கு? நான் கூட நல்ல பிள்ளையோ நினச்சேன். அடக்கடவுள், அவங்க அப்பா அப்படி முடியாமல் கிடக்குறாரு. இந்த பிள்ளை என்னடான்னா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிது. அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? வயிறு பத்திக்கிட்டு எரியாது. ஐயோ, நினச்சே பார்க்க முடியலம்மா. எம்மாடி. சரிம்மா, சரி நீ வை. சரி பாரு, நான் வைக்கிறேன். சரிடி, அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். சரி வை. ஷப்பா, இப்படியா இருப்பாவே? இவ்வளோ மோசமானவனா இருக்கேன். ஏய் சத்யா, என்னாச்சு? அருண் அப்பாவுக்கு உடம்பு சரியாயிருச்சுல்ல, நல்லா இருக்காருல்ல இப்போ? அவரெல்லாம் நல்லா இருக்காராம்.
சொல்றதை கேளுங்க. அந்த அஞ்சு பிள்ளை விக்கி பையில கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிதான். என்ன, அஞ்சு பிள்ளை விக்கியே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்குதா? ஆமா ஆமாம்மா, இப்போதான் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுது. ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அப்பாவை பார்க்க வந்து நின்றுட்டு இருக்காங்கறே. எவ்வளோ திமிரு இருக்கணும். அஞ்சு பிள்ளை அவனை பண்ணியிருக்காது, அவன் தான் அஞ்சுவை பண்ணியிருப்பான். அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு தெரியுமா? அந்த பிள்ளை அதை இதையும் சொல்லி ஏதாவது பேசி மயக்கி கல்யாணத்தை முடிச்சிட்டான் போல. ஓ, அப்படிங்கிறியா? ஆமா சத்யா, அதுதான் உண்மை. பாவம், எங்க இருக்காங்களா இப்போ? ஹாஸ்பிட்டல்லையா? இப்போதான் அம்மா ஃபோன் பண்ணுது. அருண்லாம் இல்லையா? அருண் பேங்க் நகை அடை வச்சுட்டு காசு வாங்க போயிட்டாராம். அப்பா ஃபோன் பண்ணாரா, சரி பேங்க்ல இருக்கும்போது என்னத்த சொல்வானேன்னு சொல்லலையா. அருண் வந்து பார்த்துக்கு தெரிஞ்சுக்கட்டும்னு அவங்க அம்மா தான் பிடிச்சு திட்டிகிட்டு இருக்காங்களா, நின்றுட்டு இருக்கான் ரெண்டும். எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் இல்லம்மாம்மா? ஆக மொத்தம் எல்லாரையும் தாண்டி அவன் நினைச்சதை சாதிச்சிட்டான். எல்லாரும் அவனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொன்னோம். கடைசியில் என்ன ஆச்சு பத்தியா? இதுதான் ஷாக்கி. அவங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கல்யாணத்தை முடிச்சிட்டான். எப்படி பத்தியா அவனோட பிளான்னு? அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு தெரியுமா? எல்லா வேலையும் பண்ணுவான். என்னால் நம்பவே முடியல. உன்னால மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே ஷாக்காக தான் இருக்கும். இந்த பிள்ளை ஹாஸ்டலில் தானே இருந்துச்சு சத்யா. பாத்தியா என்ன வேலை பண்ணியிருக்குன்னு? நான் கூட அஞ்சுவோ என்னமோ நினச்சேன். சே, இவ்வளோ மோசமாக இருந்திருக்கு. நானும் தான் அர்ஜுன் மாமா அஞ்சுவன் நல்ல பிள்ளைன்னு நினச்சேன். அவன் ஏதாவது பேசி மயக்கியிருப்பான் சத்யா. மச்சானுக்கு ஃபோன் பண்ணவா? வேணாம் வேணாம், பார்த்தே தெரிஞ்சுக்கட்டும். எதுக்கு ஃபோன் பண்ணி பதறி போய் ஓடத்துக்குவா? ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் வீடு. அப்படிங்கிற? சரி பார்த்துக்கலாம். சே, பாவம் இல்லை. ஒரு பக்கம் நினச்சா அவர் அப்படி கிடக்காரு, ஒரு பக்கம் இந்த பிள்ளை லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஷோ, ஐயோ. மா என்னம்மா இது? அஞ்சு என்ன இது? இதுக்கு தான் மாப்பிள்ள ஃபோன் பண்ணேன். சரி நீங்கள் வேலையாக இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லாமல் விட்டுட்டேன். பாருங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. இப்படியா உங்கள் தங்கச்சி இப்படி பண்ணுன்னு நானே நினைக்கல. வாடா, அஞ்சு என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாருடா. ஷோ, இவரெல்லாம் நம்பி ஹாஸ்டலில் படிக்க வச்சு பண்ணோம் பத்தியா? இதெல்லாம் நமக்கு தேவைதான். அண்ணே, வாயை மூடு. என்ன அஞ்சு? டேய், நீ நினைச்சபடியே நடத்திட்டல்ல? என்ன ஆளாளுக்கு சவுண்டு விடுறியா? உங்க அப்பா பார்த்து வச்சு முடிவு பண்ணதானே? எல்லாமே முடிஞ்சு தானே? சேலை முதற்கொண்டு எடுத்தாச்சு, எல்லாம் மறந்துட்டீங்களா? இப்போ வந்து ஆவுன்னு எல்லாரும் தாண்டிட்டு இருக்கீங்க. என்ன பெருசா பண்ணிட்டேன்? இது எப்பப்போ கல்யாணம் முடிக்க வேண்டியது இப்போ முடிஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஆவுன்னு எல்லாரும் தாண்டாதீங்க, சரியா? டேய், என்கிட்ட நீ திமிரா பேசுறியா? உங்களை என்ன பண்றேன்னு பாரு. டேய், இவளை சும்மா விடாதடா. அவனையும் சும்மா விடாதடா. அஞ்சு ஒன்ன. அண்ணே அண்ணே, நான் பண்ணது தப்பு தானே, விடுனே. அண்ணே அண்ணே, மன்னிச்சிருண்ணே. நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேனே, விடுங்க.